ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ஃபேர் தமிழ் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Mturk யூசர்ஸ்க்காக பொதுவான சில டிப்ஸை நான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் இதில் சேர்ந்துருக்கும். நான் ஒரு 6-7 வருஷமாக அந்த Mturk அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இதில் நான் பார்த்த ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் நல்ல கான்ஃபிகரேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். நல்ல கான்ஃபிகரேஷன் அப்படின்னா பேசிக்காக ஒரு ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 160 GB இல்லை 80 GB ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4 GBலேருந்து அதுக்கு மேலே இருக்கணும், ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ப்ராசஸர். உங்களால் முடியும் அப்படின்னா லேட்டஸ்ட் ப்ராசஸர் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட பழைய இதுதான் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஐடியா இருக்குது. ஸோ பேசிக்காக சிஸ்டத்துக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு ஓவராலாக சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க்கு, ரெண்டாவது ரேமு, மூணாவது ப்ராசஸரு, நாலாவது விஷயம் நல்ல ஒரு ஸ்க்ரீன் சைஸ் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கங்க. ஏன்னா சில ரெசல்யூஷன் கம்மியாக இருந்தால் சில சர்வே அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. நான் பார்த்துட்டேன். ரெசல்யூஷன் கொஞ்சம் பெருசாக, அதாவது 17 இன்ச்சஸ்க்கு மேலே 24 அந்த வரைக்கும் இருக்குது, அவைலபிள் இருக்குது. 24 வரைக்கும் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 24 இன்ச்சில் நீங்கள் மானிட்ரு, பிசியாக இருந்துச்சுன்னா மானிட்ரு வாங்கிக்கோங்க. லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இது தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் டேட்டா வச்சு வைஃபை கனெக்ட் பண்ணி ஹாட்ஸ்பாட்டில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடு குறையும் அதிகமாகும் இப்படி தான் இருக்குமே தவிர ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியானபடி ஒர்க் பண்ண முடியாது. சில நேரத்தில் டிஸ்கனெக்ட் ஆகிரும். மொபைலில் சப்போஸ் ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோன் பேசிகிட்டே ஒர்க் பண்ணவும் முடியாது. சில டைம் கட் ஆகிரும். அந்த மாதிரி நேரத்தில் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதை பண்ணாமல் தனியாக இதுக்குன்னு ஒரு ஹாட்ஸ்பாட்டு, வைஃபை ஹாட்ஸ்பாட் இருக்குது. ஏர்டெல் கம்பெனியில், ஜியோ கம்பெனியில், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஹாட்ஸ்பாட் இருக்குது. அதை வாங்கி கூட தனியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா பண்ண வேண்டாம். இல்லை எக்ஸ்ட்ரா நான் அதிகமாக ஸ்பீடு எதிர்பார்க்குறேன், எனக்கு வாங்கக்கூடிய வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜியோ ஃபைபர் ட்ரை பண்ணலாம். ஜியோ ஃபைபர் இப்போது நான் வீட்டில் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போது 30 Mbps ஸ்பீடு எனக்கு போதுமானதாக இருக்குது. வேணும்னா நீங்கள் 1 Gbps வரைக்கும் நீங்கள் பிளானில் மாறிக்கலாம். ஆனால் அதுக்கு 6000 ரூபா வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும் மாதத்துக்கு. அவ்வளோ நம்ம செலவு பண்ணி ஒரு சின்ன இந்த வேலைக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ண தேவையும் இல்லை. பேசிக்காக 30 Mbps ஸ்பீடு இருந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜியோ ஃபைபர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1500 கேட்குறாங்க. 1500 பேமெண்ட் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பிளான் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸில் பிளான் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கு ஒரு 1 மந்த்து ஃப்ரீ தான். அந்த 1 மந்த்துக்கு 150 Mbps ஸ்பீடு கொடுப்பாங்க. அந்த 150 Mbps ஸ்பீடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறது எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். 399 ரூபா பிளான் இருக்குது. அது 470 ரூபா ஜிஎஸ்டி சேர்த்து வருது. நான் 470 ரூபா கட்டிட்டு தான் இருக்கிறேன். மாதம் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் எனக்கு இதுக்குன்னே தனியாக ஒதுக்கிற வேண்டியது தான். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருந்துச்சு. இது இப்போ நல்லா
ஸ்பீடு இருக்கிறதுனால நல்லா யூஸ் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா. அப்போ அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் நல்லா இருக்கணும், ஓரளவுக்கு ஸ்பீடாக இருக்கணுமே வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து நெட்டு ஸ்பீடு நல்லா வச்சுக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா ப்ரௌசர் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் நான் சஜஷன் கேட்டது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, Mturk பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, க்ரோம் ப்ரௌசரும் எட்ஜ் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரௌசரும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுமே வந்து குரோமியம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ க்ரோம் ப்ரௌசரில் யூஸ் பண்ணுற எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம அந்த இதில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இப்போ ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து ரெண்டுமே ஈக்குவல் மாதிரி தான் தெரியுது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் தெரிஞ்ச அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்னங்கிறாரு, ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஃபயர்ஃபாக்ஸ் நல்லா ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு. ஸ்பீடுக்காக நம்ம பார்க்குறோமா இல்லை சேஃப்டிக்காக பார்க்கணுமான்னு தெரியல. ஸோ வந்து இது வரைக்குமே நானே வந்து பயந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வேறு எந்த ப்ரௌசரும் நான் போகிறதே இல்லை. வெறும் க்ரோம் ப்ரௌசர் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். அப்டேட் பண்ணுறதும் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அப்டேட் வெர்ஷனே போட்டு யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு போயிட்டு இருக்குது. இதே வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா Mturk உடைய அஃபிஷியல் பிளாகில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி அதில் பிளாகில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க. என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணணும், இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும், ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணுறது, சிஸ்டம் வந்து அப்டேட்டட் வெர்ஷனாக யூஸ் பண்ணுறதா என்னங்கிறத உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இன்னொன்று, எப்போவுமே வந்து சஜஷன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து Mturk உடைய அஃபிஷியல் பிளாகில் போயிட்டு இந்த மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா, எப்போ லாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். நீங்கள் தனியாக வந்து நீங்கள் எதுக்கும் சர்ச் பண்ணி யார்ட்டையும் கேட்டுட்ருக்க அவசியமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அப்டேட் நியூஸை வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், ரெண்டாவது நெட்டு ஸ்பீடு, நெட்டோட பிளான் என்னங்கிறது பார்க்கலான்னு சொல்லிட்டேன். மூணாவது பார்த்திங்கன்னா இந்த விஷயந்தான். இப்போ வந்து ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுருங்க. அப்டேட் ஆகலைன்னா கூட நீங்கள் வந்து இந்த க்ரோம் ப்ரௌசரில் 3 டாட் ரைட் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஹெல்ப்பு போயிட்டீங்கன்னா எபவுட்டுங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நியூ டேபில் வந்து ஓப்பன் ஆகி அதுவே செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணல அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ரீலான்ச் பண்ணணுமான்னு கேட்கும். ரீலான்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா டேம்பர் மங்கிங்கிற எக்ஸ்டென்ஷன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டேம்பர் மங்கி எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா பேண்டா கிரேசி ஸ்கிரிப்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டர்க் மாஸ்டர் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேம்பர் மங்கி ஸ்கிரிப்டில் வந்து இது டர்க் ஆப்டிகான் யூஸ் பண்ணுறாங்க. டர்க் ஆப்டிகான் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரிக்வஸ்டருடைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த ரிக்வஸ்டர் வந்து நல்ல ரிக்வஸ்டர் தானே, பேமெண்ட் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டும் அவசியமான ஒன்று தான். மூணாவது வந்து டேஷ்போர்ட் என்ஹான்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம நார்மலாக டேஷ்போர்டில் போய் பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி எவ்வளோ ஏர்னிங்ஸ், ப்ராஜெக்ட் ஏர்னிங்ஸ்னு சொல்லி போட்டிருக்கோம். இன்றைக்கி என்ன ஏர்னிங்ஸ்ங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 3 ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டேம்பர் மங்கிங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து தனியாக வந்து Mturk ஷூட் வந்து அது தனி எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் பேண்டா கிரேசி மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்டும் வந்து எக்ஸ்டென்ஷன் தான், ஜாவா ஸ்கிரிப்ட் தனியாக கிடையாது. இது யூஸ் பண்ணுறாங்க. நாலாவது விஷயம் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாக எதுவும் போட்டு வச்சிடாதீங்க. இப்போ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் என்னோடய கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறேன், எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த எக்ஸ்டென்ஷனும் நீங்கள் போட வேண்டாம். க்ரோம் ப்ரௌசரில் வெறும் இதை மட்டும் போடுங்க. இந்த எக்ஸ்டென்ஷன், அதாவது டேம்பர் மங்கி, டக் மாஸ்டர், பேண்டா கிரேசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேம்பர் மங்கி எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள்
இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டாவது இப்போ 5வது விஷயம் சொல்கிறேன். 5வது விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வந்து பெரிய பெரிய கேம்ஸு, பெரிய சாஃப்ட்வேர், கிராஃபிக்கல் சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாயிரும். சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சுனாவே நெட்டு ஸ்பீடாக இருந்தாலும் அது பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல், சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணாமல் தனியாக எதுக்குன்னு வந்து நீங்கள் இப்போ வேறு சிஸ்டம் எதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சாஃப்ட்வேரும் போடக்கூடாது. போட்டிங்கன்னாவே மேக்ஸிமம் வந்து ஸ்பீடை வந்து குறைச்சி விட்ரும். ஏன்னா வேறு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும்போது என்ன ஆகும்னா, பேக்ரவுண்டில் அந்த சாஃப்ட்வேருடைய ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். அப்போ வந்து பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ப்ரௌசரில் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபோர்ட் எடுத்து செய்யும்போது அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்காது. சில இதில் ப்ளே ஆகவே ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் எதுவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாதீங்க. பெரிய சாஃப்ட்வேர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. சும்மா சிம்பிளாக ஒரு 20 MB 50 MB அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டு இருக்குது, எக்ஸலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் மட்டும், அந்த MS ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஆன்டிவைரஸ் போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை போட்டுக்கிட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து அவங்க அதான் சொல்கிறாங்க. நான் வந்து Mturk அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தேன். அவங்க அந்த பிளாகில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, லேட்டஸ்ட் வாய்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்டேட் பண்ணிவிட்டு ஆன்டிவைரஸ் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளாகில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் படித்து பார்த்ததுனால அதை சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 5 பாயிண்ட்டு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டாக நீங்கள் ரன் பண்ணலாம், நீட்டாக ஒர்க் பண்ணலாம். 6வது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டைம் நீங்கள் ஓஎஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக போடணும். நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போடாமல் விட்டீங்க அப்படின்னா இப்போவே போட்டுக்குங்க. இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்கள் மொபைலில் வந்து தவறுதலாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் வந்து அதை கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக வந்து அமேசான் கம்பெனியில் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாமல் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்போவுமே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி செஞ்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மல்டி இமெயில் ஐடி அதில் கொடுக்காதீங்க. மல்டி அட்ரஸும் கொடுக்காதீங்க. ஏன்னா மல்டி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா டெலிவரி பிரச்சனைக்காக சொல்லலை, இதையும் வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க, நல்லா நோட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு அக்கௌண்ட்டுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் வந்து அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ரஸும் மல்டி அட்ரஸ் யூஸ் பண்ணாதீங்க, மல்டி இமெயில் யூஸ் பண்ணாதீங்க, மல்டி மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி 3 விதமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 3 விதமானா இமெயில் ஐடி வந்து நான் 2-3 இமெயில் ஐடிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல் நம்பர் வந்து 2-3 மொபைல் நம்பர் ஒரே அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. 3வது பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து 2-3 அட்ரஸ் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா 7வது காரியம் வந்து என்னென்னா, இப்போது ப்ரௌசரை வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசர் மட்டும் வச்சுக்கிங்க. எந்த ப்ரௌசர், எட்ஜ் ப்ரௌசரோ இல்லை வந்து ஃபயர்ஃபாக்ஸு, ஒப்பேரா இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர் இருக்குது. அது எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஒரு சிஸ்டத்தில் ஒரு ப்ரௌசர்னால் க்ரோம் ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் அடிஷ்னலாக எந்த ப்ரௌசரும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்கிரிப்டை வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் ரன் பண்ணுங்கள். இப்போ வந்து டேம்பர் மக்கி மட்டும் வேணால் டேம்பர் மக்கி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா வந்து ஒரே நேரத்தில் Mturk ஷூட்டு, பேண்டாகிரேசி மேக்ஸு, அப்புறம் வந்து வேறு என்ன இருக்குது, Mturk ஷூட், Mturk ஷூட்டு, டக் மாஸ்டரு, பேண்டாகிரேசி மேக்ஸு, இந்த 3மே ஒட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்கிரிப்டை வந்து மல்டி ஸ்கிரிப்ட் ரன் பண்ணும்போது அதையும் நோட் பண்ணுவாங்க. அதையும் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வார்னிங் மெயில் வந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா
இந்த மாதிரி சில இந்த 6 டிப்ஸை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பேசணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.